ஃபிலிம் டுடே வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். ராமராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 படங்கள் மேல் நடித்திருந்தாலும் திரையுலகத்தில் ஒரு டைரக்டராக அதிகமாக மாறி பல ஆண்டுகளாக சினிமா உலகத்திலிருந்து பெரிய ஹீரோ அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் கரகாட்டன்ற ஒரு படத்தை மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு கிளியை கொடுத்திருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்திருந்தாலும் அவர் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்துடன் இணைந்து நடிக்க நான் மறுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். இப்போ அவருடைய படம் சாமானியன்ற ஒரு படம் வெளியாகி இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தில் ஒரு லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அலசுவதுமாக அந்த படம் வந்திருக்கிறது. அதாவது நம்ம ஒரு நல்ல ஊர் அப்படின்ற ஒரு படத்தை நான் நடித்து முடிச்சிட்ட பிறகு அந்த படத்தினுடைய டைரக்டர் மிக சிறப்பாக நடிச்சிருக்கீங்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு, அடுத்த படத்துக்கு நம்ம எல்லாம் சிங்கப்பூர் போகிறோம், நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ராமராஜ்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ராமராஜன் ஓகே சிங்கப்பூரில் போய் நம்ம படம் எடுக்க போகிறோம், நம்ம அந்த படம் மிகப்பெரிய இதோட ஹிட்டான படமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிற நேரத்தில் அப்போ அந்த டைரக்டர் ஒரு கதை சொல்கிறாரு. இந்த கதையில் திரு விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவை நடிக்க போகிறாரு, திரு நதியா அவர்கள் ஹீரோவை நடிக்க போகிறாங்க, நீங்கள் இந்த கதையில் ஒரு ரோல் பண்ணுறீங்க, அவருடைய தம்பி ரோல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனடியாக ராமராஜன் அதை மறுத்திருக்கிறார். ஏன்னா நான் இப்போ தான் ஒரு படத்தில் நம்ம ஒரு நல்ல ஊர்ன்ற படத்தில் ஒரு நல்ல ஓடி ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன், மறுபடியும் என்னை ஒரு செகண்ட் ஹீரோவாக நீங்கள் போகிறத நான் ஏற்க முடியாது, அதனால் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டு தான் இப்பொழுது வெளியில் அவர் ராமராஜன் துணிந்து சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன விஷயத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விஜயகாந்துடன் இணைந்து நடித்தவர்கள் விஜயகாந்துடன் இணைந்து நடித்து இன்று வரையும் தமிழ் திரையுலகில் லைவாக இருக்காங்க. விஜயகாந்தும் இணைந்து நடித்தவர்கள் யார் யார்? விஜய் அவர்கள் ஸ்டாரே ஆகிட்டார். ஸ்டூரியா இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் அன்றிலிருந்து இன்றைக்கி வரையும் இருக்கார். விஜயகாந்துடன் இணைந்து நடித்த நடிகர் கார்த்திக், உங்களுக்கு தெரியும், விஜயகாந்தோட எந்த படம் உழவன் ஊமை வழிகளில் இணைந்து நடிச்சிட்டாரு, இன்றைக்கு வரையும் அவர் லைவாக இருக்கார். விஜயகாந்துடன் இணைந்து நடித்த ராம்கி அவர்கள் லைவாக இருக்கார். விஜயகாந்துடன் இணைந்து நடித்த தியாகு, சந்திரசேகர், இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறதுனா இவங்கெல்லாம் ஓரளவு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாலும் தம்பி வேடங்கள் நடித்த லிவிங்ஸ்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார். இதில் வானத்தை போல் அவர் லைவாக இருக்காது. பிரபுதேவாவுடைய அண்ணனாசர் விஜயகாந்த் நடிச்சிருப்பார், அவர்லாம் இருப்பார். அப்போ எந்த இடைவேளை இல்லாமல் விஜயகாந்த் நடித்த நடிகர்கள் எல்லாம் இன்று வரை தமிழ் திரையுலகில் கொடிகட்டு ஆண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி திரு ராமராஜன் அவர்கள் அன்று அந்த டைரக்டர் சொன்ன பேச்சை கேட்டு விஜயகாந்துடன் இணைந்து நடித்திருந்தால் இடையில் அவர் கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகத்தில் 20-25 வருடங்கள் காணாமல் போயிருந்தார். இப்பொழுதுதான் அவர் வராரு சாமானியன் மூலம். இந்த இடைப்பட்ட கேப்பில் எல்லாமே திரு ராமராஜன் அவர்கள் ஃபில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் எழுகிறது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லப்படுகிறார். ஏன்னா கேப்டன் அவர் மற்றவர்கள் நம்ம கூட நடிக்கிறப்போ அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுப்பாரு, அவர்களுடைய நடிப்பு திறனை மேம்படுத்துவார், அவர்களையும் நம்ம முன்னேற்றி கொண்டு போனோம், அவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் பிள்ளைகள் தான் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் அவர் எல்லா ஹீரோக்களும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக அடிக்கப்பட்டார். இப்போ நீங்கள் கமல் எடுத்துக்கிட்டாலும் திரு ரஜினி அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் மற்ற நடிகர்கள் எடுத்துக்கிட்டாலும் மற்ற ஹீரோக்களுடன் இந்த அளவு இணைந்து நடித்திருக்கிறார்கள்னு கேட்டால் கிடையாது. ஆனால் விஜயகாந்த் புகழின் உச்சியில் இருந்த காலகட்டத்திலே தன்னுடன் இணைந்து நடிக்க எல்லா நடிகர்களையும் கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் திரு மன்சூர் அலிகான், திரு சரத்குமார் போன்றவர்களும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார். ஆனந்த் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் தான் அறிமுகப்படுத்த நடிகர்களை இவரே வைத்து சொந்த படம் எடுத்தார். அவர்கள் சொந்த படம் அருண் பாண்டியன் போன்ற ஆட்கள் என்றால் அதுலேயும் நடித்து கொடுத்தார். அப்போ திரு ராமராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 40 படங்கள் நடித்திருந்தாலும் இடையில் 20 வருடங்கள் கேப் விட்டு இப்போ சாமானியன் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி ஆயிருந்தாலும் அன்றைக்கு நான் சொல்கிற மாதிரி பிரபுதேவா மாதிரியோ விஜய் மாதிரியோ சூர்யா மாதிரியோ ராம்கி மாதிரியோ சந்திரசேகர் மாதிரியோ தியாகு மாதிரியோ பிரபுதேவா மாதிரியோ இவர்கள் மாதிரி லிவிங்ஸ்டன் மாதிரியோ விஜயகாந்துடன் திரு ராமராஜன் அன்று இணைந்து நடித்திருந்தால் இந்த இடையில் எந்த கேப் இல்லாமல் புகழ்வெழ்ச்சியில் திரு ராமராஜன் அவர்கள் சென்றிருப்பார் அப்படின்றதான் நம்மளோட கணிப்பு. ஆனால் அதை கொஞ்ச நாட்கள் பிறகு விஜயகாந்த் காதுக்கு போயிருக்கிறது, இந்த மாதிரி ராமராஜன் உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்பவும் திரு விஜயகாந்த் சங்கு சுட்டாலும் என்பதிலும் கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு கோபக்கணலையும் காட்டாமல் ராமராஜன் அவர்களை தட்டி கொண்டு பொது வழியில் எங்கு பார்த்தாலும் புன்சிரிப்போடும் நகர்ந்தார் கேப்டன். அதனால தான் அவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது. அதனால்தான் அந்த பெருந்தன்மையால் தான் அவருடைய இறப்புக்கு 15 லட்சம் பேர் வந்தாங்க. அதனால்தான் இன்றைக்கு இந்திய அரசுக்கு அவர் பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அதனால்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக வர முடிவதற்கான மிகப்பெரிய ஒரு டிசைனிங் நோக்கி அவர் நகரத்துக்கு காரணம் எல்லாரையும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யார் என்னுடன் நடித்தார்களோ அவர்கள் நான் தூக்கி உயரத்துக்கு போகிறேன், என்னுடன் நடிக்க விடலாலும் பரவாயில்ல, நான் அவர்கள் தட்டி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவர்கள் என்ற ஃபார்முலாவை வாழ்ந்த விஜயகாந்தினால்தான் இன்றைக்கு அவர் புகழ்
மறைந்தாலும் அவர் புகழ் இன்று மட்டும் பேசப்படுகிறது. இதை வெகு நாட்கள் பிறகு ராமராஜன் அவர்கள் பொதுவெளியில் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நேரடியாக அவர் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவர் ஒரு வருத்தம் இருக்கும். அன்றைக்கு கேப்டனுடன் நம்ம இணைந்து நடித்திருந்தால் நம்ம இந்த பெரிய கேப் நமக்கு வந்திருக்காது. எப்படி கார்த்திக் லைவாக இருக்கிறாரோ, எப்படி திரு விஜய் எப்படி லைவாக இருக்கிறாரோ, எப்படி பிரபுதேவா அவர் லைவாக இருக்கிறாரோ, எப்படி திரு லிவிங்ஸ்டன் வந்து விஜயகாந்துடன் இணைந்து நடித்து லைவாக இருக்காரோ, எப்படி திரு மற்ற நடிகர்லாம் விஜயகாந்த் இணைந்து நடித்தவர்கள்லாம் லைவாக இருக்காங்களோ, அந்த மாதிரி நாமளும் இந்த கேப் இல்லாமல் லைவாக இருந்திருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக அவர் உணர்ந்திருப்பார். ஆனாலும் வந்து விஜயகாந்த் வந்து ராமராஜன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதையும் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பொதுவெளியில் மிகச்சிறந்த ஒரு புன்சிரிப்பை பரிசாக கொண்டதனால்தான் இன்றைக்கு அவர் கேப்டன் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.